வணக்கம். சபைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற வளர்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சனாதன போக்குவாதிகள் எந்த அளவுக்கு இந்தியாவில் நிறைந்து விட்டார்கள் அப்படிங்கிற இந்த 10 வருஷமாக ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எங்கெல்லாம் தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு கலாச்சாரத்தை அழிப்பது, பண்பாட்டை ஒழிப்பது அல்லது மாற்றுவது. ஆமா, அப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் உதயநிதி போன்றவர்கள் சொல்லத்தானே செய்வாங்க, சனாதனத்தை அழிப்போம் ஒழிப்போம். இப்படி சொல்லக்கூடிய சமயத்தை அதுக்கு மட்டும் கோபம் வருது இல்லையா? அப்புறம் சம்பந்தமே இல்லாம தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை அழிக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு சூழல். ஏதோ தெருவில் போற ஒரு அப்பை சுப்பை குப்பைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. முக்கியமான ஒரு அமைச்சர்கள், முக்கியமான ஒரு கவர்னர்கள் சொல்லக்கூடிய சமயத்துல அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? திருவள்ளுவர் தினம் 2 நாளைக்கு முன்னாடி அதுக்கு தன்னுடைய எக்ஸ் பதிவுல தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது திருவள்ளுவரை வாழ்த்தி தன்னுடைய கருத்தை, சனாதன கருத்தை புகுத்தி இருக்கிறார் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி. அவரை சம்பந்தமாக எல்லாவற்றையும் பாராட்டிவிட்டு சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி திருவள்ளுவர் அப்படின்னு முடிச்சிருக்கிறார். சனாதனத்தின் பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி, பிரகாசமான துறவி, ரைட், ஓகே. சனாதனம் அப்படிங்கிற எந்த அளவுக்கு அது உண்மை? அவருடைய ஒரு நிலை வெளிப்பாடு திருக்குறள், 1330 குறள்கள். எங்கு சனாதனத்தை அவர் ஆதரித்திருக்கின்றார் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வி தமிழகம் முழுவதும் ஒழிச்சு. ஆர்.என். ரவி படித்தவர், மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர். அவர் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல் குடிமகன், ஆளுநர். ஆமா, அந்த நிலை அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏதோ ஒரு வகையில உளறி கூட்டுவது அவருக்கு வாடிக்கையாக இருந்தது. மீண்டும் ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு முதல்ல ஒரு 5-6 மாசத்துக்கு முதல்ல அப்படிதான் தமிழ்நாட்டை தமிழகம் என்று மாற்ற வேண்டும் அப்படின்னு அது ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அப்புறம் திமுகவுக்கு அவருக்கு ஏகப்பட்ட நடாரி, சட்ட திட்டங்கள், மற்ற சோர்ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை, குளறுபடிகள், மாணவர்களை கூட்டி சனாதனத்தை பேசுவது, ஹிந்திக்கு ஆதரவாக பேசுவது, நீட்டுக்கு ஆதரவாக பேசுவது, தமிழக கலாச்சாரத்துக்கு, தமிழக பண்பாட்டுக்கு எதிர்ப்பாக பேசுவது அப்படின்னு போயிட்டே இருந்தாரு. அப்புறம் திடீர்னு உச்ச நீதிமன்றம் ஒரு குட்டு வச்சாங்க. அதுக்கு தகுந்த காரணம் என்ன? தமிழக வழக்கு 2 வழக்கு போட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல. இருக்கக்கூடிய மசோதாக்களை பாஸ் பண்ணுங்க, இல்லாவிட்டா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மாத வரைமுறை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் 2 வழக்கு போட்டாங்க. அது சம்பந்தமா சந்திரசூட் ஐயா ரொம்ப அற்புதமா ஒரு தெளிவான ஒரு முடிவை கொடுத்தாரு. ஒரு நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சார் இருக்கக்கூடிய பாஜக கவர்னர்கள் அனைவருக்குமே. அதன் அடிப்படையில் திருத்திட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆர்.என். ரவி தமிழக கவர்னர் திருத்தி விட்டாருன்னு நம்ம நினைச்சோம். பழையபடி ஆரம்பிச்சுட்டார் போல இருக்க. அதுக்கு இந்த சமாதானத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். மு.க. ஸ்டாலினை கூப்பிட்டு தன் பக்கத்தில் உட்கார வைத்து பேசினார். மற்றபடி பல்கலை துணைவேந்தர் சம்பந்தப்பட்ட தேர்தல் குழு அதனுடைய நிலைப்பாட்டை விளக்கினார். இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். திருந்தியதாக ஒரு விஷயம் இருந்தக்கூடிய சமயத்துல திடீர்னு மனம் மாறி விட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையா. பழையபடி சனாதன கோட்பாடு, மற்றபடி பாசிச கும்பல், பாசிச வெளிப்பாடு, இப்படி ஆரம்பிச்சு விட்டாருங்கிறதுக்கு ஒரு நிலைப்பாடு. உதாரணம் தான் திருவள்ளுவருக்கு காவி நிறத்தை பூசி தன்னுடைய எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட ஒரு செயல். சாதாரண ஒரு தெளிவில்லாத, ஒரு அறிவில்லாத ஒரு நபர் செய்திருந்தால் கூட பரவாயில்லை. ஒரு கவர்னர் செய்யலாமா? அதே நேரத்துல சனாதனத்தின் வெளிப்பாடா அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு அவர் நிலைப்பாடு என்ன இருக்கு? அவருடைய குரல் முழுவதும் எங்கு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒழிக்கிறதா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா போயிட்டு. ஒண்ணுமே கிடையாது. மதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் அவர் சொல்லவே கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்கிறோம். தெய்வத்தால் ஆகாதனே முயற்சி தான் மெய்வருத்த கூடித வரும். அதுல கூட தெய்வத்தால் ஆகாதனே தான் சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகும்னு சொல்லவே கிடையாது.
தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான். அதுலேயும் கூட மனித ஒரு ஆற்றலையும் மனித வெளிப்பாட்டையும் தான் வெளிப்படுத்திருக்காரவுடைய தெய்வத்தை பத்தி மற்றபடி எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றியோ சாதியை பத்தி சொல்லவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சனாதனம் எங்கு வந்தது அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வி. ஆனா சொன்னாரு ஏகப்பட்டாங்க அன்னிலிருந்து இருக்க முற்காலத்தின் ஒரு நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது திருக்குறளில் தெரிஞ்சிருச்சு. சனாதனம் பிற்காலத்தில் செருகப்பட்ட ஒரு நிலைப்பாடு, அது கன்ஃபார்ம், அது துண்டா தெரிஞ்சு போச்சு. அவரும் 2000 வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்னால் தோன்றியவர், 2000 வருடங்களுக்கு முன்னால் தோன்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன 2000 வருடமா சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய கால அளவு என்பது ஒரு கற்பனையின் வெளிப்பாடு. அது 3000 இருக்கலாம், 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவராக கூட இருக்கலாம். ஆமா, கிமு அப்படிங்கிற நிலைப்பாடு. ஆமா, சில வரலாற்று ஆசிரியர் கிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் கிடையாது. எல்லாமே ஒரு கிடைத்த ஆதாரத்தின் வெளிப்பாடு, மற்றபடி சரியா சொல்லவே முடியாது. அதன் அடிப்படையில் சனாதனம் இடையில் ஏற்பட்ட ஒரு சுருள்கள் பகிரங்கமான உண்மை. அவருடைய 1330 குறளின் வெளிப்பாடு. அப்படி இருக்கக்கூடிய சமயம் சனாதனம் எங்கு வந்தது? இல்ல, சனாதன பாரம்பரியத்தை பிரகாசமான துறவில் பாராட்டுறது அப்புறம் இருக்கட்டும். சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை போடக்கூடிய அளவுக்கு அவர் எங்கு சனாதனத்தை பேசினார், ஒரு குறிப்பிட்ட மதத்தை பேசினார்? இல்லையே. அதே நேரத்தில் அதுக்கு ஜாலரா போடுற மாதிரி ஒப்பு ஊதலக்கூடிய ஒரு சூழல் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டையும் சேர்த்துட்டாங்க. அதுல இவர் திருவள்ளுவரை சேர்த்துட்டாரு, காவி அடிச்சு பூசிட்டாரு. யாரு? RN ரவி, தமிழக ஆளுநர். அதற்கு ஒரு ஒத்து ஊதுவதாக, மற்றபடி அவரோடு இணைந்து, ஏன்னா அவரு பாஜக தானே. RN ரவி பாஜக பிரிண்டர் முடிச்சு போச்சு. நிர்மலா சீதாராமன் பாஜக அமைச்சர். அவர் என்ன சொல்றாரு? ஜல்லிக்கட்டும் மற்றபடி அது புராணத்துக்கு உள்ளாது, இதிகாசத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நிலை. ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. எந்த இதிகாசத்திலும் ஜல்லிக்கட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கேயுமே கிடையாது. அதே நேரத்தில் புராணங்கள் சம்பந்தப்பட்ட வகையில கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, அங்கு வந்தார் இங்கு வந்தார், 10 தலைகள், கற்பனையின் வெளிப்பாடு. மற்றபடி உறுதி செய்யப்படாத பல தகவல் தான் இருக்கு புராணத்தில், இதிகாசத்தில். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஜல்லிக்கட்டு என்பது எந்த புராணத்து எந்த இதிகாசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? அது சொல்லவே இல்லை. அவரு சேர்ந்துக்கிட்டு ஒரு பக்கம் RN ரவி திருவள்ளுவரை காவி அடிச்சாச்சு, அவர் சனாதனவாதியா மாற்றியாச்சு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டை நிர்மலா சீதாராமன் புராணத்துக்கு இதிகாசம், அவரு சனாதன சம்பந்தப்பட்ட விஷயமா ஜல்லிக்கட்டை சேர்த்திட்டார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் உதயநிதி போன்றவரையா பேச மாட்டாங்க அப்படின்னு பகிரங்கமான உண்மை இருக்கு இல்லையா? கீழடி ஆராய்ச்சியில கூட அது வெளிப்பாடு என்ன சொல்றது? எந்த மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரவே இல்லையே. எல்லாம் குலதெய்வ வழிபாடு. அங்கங்க தமிழன் அங்கங்க தன்னுடைய ஒரு பிரிவா ஏதோ ஒன்றை வணங்கி கொண்டிருக்கின்றார், வணங்கி இருக்கிறார். இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு உண்டு. ஆமா, மதம் என்பது இடையில் வந்தது, அவ்வளவுதான். ஆரிய பிரிவு, ஆரிய மதம், மற்றபடி ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்து மதம் அப்படிங்கிறது கிறிஸ்துவன். ஆமா, வில்லியம் ஜோன்ஸுங்கிறவர் ஒரு ரவுண்ட் அடிச்சு கரெக்டா குறிப்பிட்ட பிரிவினருக்கு பேர் வைத்தார், அவ்வளவுதான். மற்றபடி மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜல்லிக்கட்டும் வரல, திருவள்ளுவர் வரவே இல்லையே. எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே, எந்த ஒரு விளக்கமும் கிடையாது. சும்மா போற போக்குல வாயில சொல்லிக்கிட்டு போனா எல்லாம் உண்மையாயிருமா? இல்ல, இதுக்கு சம்பந்தப்பட்ட வகையில சனாதனத்தை ஒழிப்போம் அழிப்போம்னா மட்டும் கோபம் வரக்கூடிய சமயத்துல இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்துக்களை நிர்மலா சீதாராமன் RN ரவி சொல்லக்கூடிய சமயத்துல அப்புறம் தமிழர்களுக்கு ஏன் கோபம் வராது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு உண்மை இருக்கு இல்லையா? சொல்லக்கூடிய நிலையாக சொல்ல வேண்டும். ஆமா, நிர்மலா சீதாராமனுக்கு மற்றபடி ஆமா RN ரவிக்கும் சொல்லிக் கொள்வதுதான் இந்த வீடியோ மூலமா. அதோட இன்னொரு விஷயத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் நிர்மலா சீதாராமனுடைய மிகப்பெரிய ஒரு குளறுபடி, அசால்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை சேலம் மாவட்ட அந்த கண்ணையர் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட நில மோசடி, அந்த சேலம் கிழக்கு மாவட்ட குணசேகர் பாஜக மாவட்ட செயலாளர் அவர் ஒரு மோசடி பண்ணி, மற்றபடி அதற்கு ஒத்து ஊதக்கூடிய ஒரு சமயமா அமலாக்கத்துறை ஒரு சம்மன் அனுப்பிச்சா பாருங்க, இந்து பல்லர் அப்படின்னு சொல்லி போட்டு. அதற்கு உடனே IRS அதிகாரி பாலமுருகன் உடனே மறுப்பு கடிதம் எழுதி, அது எப்படிங்க ஒரு ஏழை விவசாயி சம்பந்தப்பட்டு எதாக இருக்கட்டுமே, அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புறது, அதை பத்தி அப்புறம் பேசி ஒரு சாதி பெயரை எவ்வாறு குறிப்பிடலாம்?
ஒரு மத்திய ஒரு பிரிவு ஒரு துறை எவ்வாறு சாதி பிரிவை குறிப்பிடலாம். அதனால வந்து நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேணும்னு சொல்லி போட்டு ஜனாதிபதிக்கே வந்து கடிதம் எழுதுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. இல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்ற நிர்மலா சீதாராமன் இதுக்கு பதில் சொல்லலாம். ஏறு தெளிவுக ஜல்லிக்கட்டு சோழசால சனாதனத்தின் வெளிப்பாடு புராணங்கள் இதிகாசங்கள் உள்ளது அப்படின்னா அப்புறம் இந்த சேலம் சம்பந்தப்பட்டதுக்கு எந்த ஒரு கருத்துமே இல்லையா. இன்னைக்கு ஐஆர்எஸ் பாலமுருகன் வந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக அமலாக்கத்துறை அந்த நுங்கம்பாக்கத்துல உட்கார்ந்து இருந்திருக்கிறார். ஆமா, ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். ஒரு மிக உயர்ந்த அதிகாரி உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து கீழ்த்தரமான ஒரு நிலைமையில இந்தியாவுடைய ஒன்றிய அரசு மத்திய அரசின் துறைகள் சென்று கொண்டிருக்கின்றன அப்படின்னா பகிரங்கமான உண்மை. நிர்மலா சீதாராமன் இது சம்பந்தம் மற்றதுக்கெல்லாம் வாய் கொடுக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இது சம்பந்தமா பேசலாமே, எந்த ஒரு கருத்துமே இல்லையே. அவர் என்ன சொல்றாரு, ஐஆர்எஸ் பாலமுருகன் இப்படி விட்டா அப்படின்னா எல்லா ஒன்றிய பிரிவுகளையும் தன் கைக்குள் போட்டுக் கொள்வார்கள். சரியான சாட்டையடியான ஒரு பதில் தான் சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஆமா, அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கா. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமா விஷயத்துக்கு வந்து உயர்நிலை குழு அமைச்சு அங்கங்க மாநில அமைச்சர்கள் மாநில அரசுகள்கிட்ட வந்து கருத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. 2022 சட்ட ஆணையம் வந்து சொல்லிட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து கூட்டணும் அப்படின்னு. இப்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல கருத்து கேட்கிறப்ப நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஊராட்சி தேர்தல் இந்த கவுன்சில் தேர்தல் எல்லாத்தையும் கலந்து செஞ்சிடலாம். எப்படி பாருங்க, எப்படிலாம் ஒரு கருத்து மாறுது பாருங்க. இது கூட சனாதனத்தின் வெளிப்பாடுதான் சொல்ல முடியும். இல்ல மற்றதுக்கெல்லாம் சனாதனத்தை பத்தி பேசக்கூடிய சமயத்தில் அப்ப நமக்கு சனாதனத்தை பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதா இல்லையா? முதல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்றத்தை ஒன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பந்தப்பட்ட கருத்தாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்ப அந்த சட்ட இது உயர்நிலைக்குழு என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட்டா ஊராட்சி தேர்தல் கவுன்சிலர் தேர்தல் மற்றபடி எல்லாத்தையுமே நகராட்சி எல்லாத்தையுமே பேரூராட்சி எல்லா சப்ஜெக்டும் ஒன்னா சேர்ந்து நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை கேட்கக்கூடிய சமயத்தில் எந்த மாநில அரசு ஒத்துக்குவாங்க? ஏற்றுக்கொள்ள முடியும். சட்டத்துக்கு முரணானது. சட்டத்திற்கு இன்னும் சொல்ல போனா சட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் சட்டக்குழு இந்த உயர்நிலை குழுவே சட்டத்துக்கு செல்லாது அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தின் வெளிப்பாடு சனாதனத்தின் வெளிப்பாடு எப்படியெல்லாம் தன்னுடைய நிலைப்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தெரியாம இன்னைக்கு வந்து பாஜக அரசு தெரிந்து வேண்டும் என்றே மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் 1000 உதயநிதி ஸ்டாலின் வரத்தான் செய்வாங்க, 1000 பெரியார் தோன்றுவார்கள், 1000 கலைஞர் தோன்றுவார்கள், சனாதனத்துக்கு எதிராக 6 மு க ஸ்டாலின் தோன்றத்தான் செய்வார்கள் தான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.